அத்தியாயம் 6. கடந்த காலத்தின் நிழல்கள். அப்பொழுது அவர்கள் கமிஷனரின் அலுவலகத்திற்குள் நுழைந்தனர். பிரிட்டிஷ் காலத்தில் அலுவலகமாக பயன்படுத்தப்பட்ட கற்களால் கட்டப்பட்ட கட்டிடத்தில் கமிஷனர் அலுவலகம் இருந்தது. நவீன விளக்குகள், குளிர்சாதனம் மற்றும் சூரிய விளக்குகளுடன் மாற்றப்பட்டிருந்தது. கோகுல் காரில் இருந்து இறங்கினார். பேசும்போது கவனமாக இருங்கள் என்று அரசு எச்சரித்தான். கோகுல் அலுவலகத்திற்கு நடந்து செல்லும்போது அரசு சிந்தித்தான். கமிஷனர் ஏன் அழைத்தார்? இந்த வழக்கில் என்ன ஆபத்து காத்திருக்கிறது? அவனது சிந்தனைக்கு இடையில் அந்த மங்கிய வெளிச்சத்தில் அலுவலகத்தைச் சுற்றியும் அரசு நோட்டமிட்டான். ஒரு சிலர் மட்டுமே இங்கும் அங்கும் இருந்தனர். எல்லோரும் எங்கே போனார்கள் என்று அரசு தனக்குத்தானே முணுமுணுத்தான். ஒரு பக்கம் கமிஷனர் அலுவலகத்தை விட்டு காவலர்கள் மோட்டார் சைக்கிள்களில் வெளியேறுவதையும், மறுபக்கம் கோகுல் கமிஷனரின் அலுவலகத்திற்குள் நுழைவதையும் அரசு கவனித்தான். எல்லோரும் இரவில் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு போய்விட்டனர், நாம் மட்டும் இங்கே இவருடன் மாட்டிக்கொண்டோம் என்று முணுமுணுத்தான் அரசு. ஓனில் ஏதாவது பார்ப்போம் என்று கூறி அவன் மொபைல் டேட்டாவை ஆன் செய்தான். ஆனால் சிக்னல் இல்லை, நேரம் சரியில்லை என்று அலுத்துக்கொண்டான். அப்பொழுது அவர்களது கார் கண்ணாடியில் ஏதோ ஒன்று விழுந்தது. அதிலிருந்து இரத்தம் காரின் கண்ணாடியில் தெரித்தது. அரசு வெளியே வந்து பார்த்தபோது இரத்தம் ஒழுகுவதைக் கண்டான். ஒரு காகம் உயிருடன் இருக்கும் அணிலை தின்று கொண்டிருந்தது. அதன் உடல் பாகங்கள் கண்ணாடியில் விழுந்திருந்தது. ஸ்டே என்று அருவருப்புடன் அரசு கூறி குழாய் நீரால் அதை கழுவினான். பின்னர் அவனது கண்கள் அலுவலகத்தின் வெளிப்புற சுவரில் உள்ள புகைப்படங்களை பார்த்தன. அது அவனது கவனத்தை ஈர்த்து என்னருகே வா என்பது போல இருந்தது. அதன் அருகே சென்றான். பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரிகள் தங்கள் குழுவோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வரிசையாக சுவரில் மாட்டப்பட்டிருந்தது. அதில் ஒரு புகைப்படத்தில் லெப்டினன்ட் ரெஜினால்ட் பாமோபெட் இருந்தார். அதை பார்த்ததும் தன்னையும் அறியாமல் பாமோபெட் என்று அரசு முணுமுணுத்தான். சட்டென்று மேலே இருந்த பல்பு வெடித்து அப்பகுதி இருளில் மூழ்கியது. இருளில் அவனது காதருகே ஒரு குரல் சீறியது. 4 பார்க்கிறது, 4 இருக்கிறது. அரசுவின் மூச்சு தடைப்பட்டது. அவன் பின்னால் யாரோ இருப்பதை உணர்ந்தான். திரும்பி பார்த்தபோது ஒரு நிழல் உருவம் அவர்களது காரை துழாவுவதைக் கண்டான். யார் அங்கே என்று அரசு கேட்டான். எந்த பதிலும் அந்த உருவத்திடமிருந்து வரவில்லை. அவன் காரை நோக்கி ஓடினான். ஆனால் அந்த உருவம் புதர்களுக்குள் மறைந்தது. அரசு தனது ஒளியை புதர்களில் பாய்ச்சினான். கருப்பு புகை ஒளியை மறைத்தது. மூடுபனியில் 25 அடி உயர நிழல் உருவம் தோன்றியது. தப்புவதா இல்லை எதிர்கொள்வதா என்று அரசுவின் மனம் கணக்கிட்டது. எதிர்கொள்வோம் என மனதிற்குள் நினைத்து அந்த உருவத்தை தாக்குவதற்கு தயாரானான். அப்பொழுது சற்றும் எதிர்பாராதவாறு புகையில் இருந்து ஒரு பிட்புல் நாய் பாய்ந்து அவனை கடிக்க முயன்றது. அரசு அதன் தாடைகளை பிடித்து கீழே அழுத்தினான். ஆனால் நாய் அவன் கையின் பிடி தளர்ந்ததால் அவனிடம் இருந்து விடுபட்டு ஓடியது. மறுபுறம் நிழல் உருவம் இன்னும் பெரிதாக உயர்ந்தது. அது திரும்பி கர்ஜித்தது. அரசு அந்த ஒலி அவனது இரத்தத்தை உறைய வைத்தது. அப்பொழுது புகையில் இருந்து கோகுல் வெளியே வந்தார். நீங்கள் தானா என அரசு பெருமூச்சு விட்டான். பயந்து விட்டாயா என கோகுல் கேட்கும் போது அருகில் இருந்த புதருக்குள் சலசலப்பு கேட்டது. அது அந்த பிட்புல் நாயாக இருக்கும் என அரசு கூறினான். பிட்புல் நாயா? அதெல்லாம் கமிஷனர் அலுவலகத்தில் யார் பயன்படுத்துவார்கள் என கோகுல் சிரித்தார். சரி, அதை விடுங்கள். கமிஷனரை பார்த்தீர்களே, என்ன சொன்னார்? அரசு கேட்டான். வண்டியில் போகும்போது பேசுவோமே என்று கூறியவாறு காரில் ஏறினார் கோகுல். அரசுவும் எதுவும் பேசாமல் ஏறினான். வாகனத்தை கோகுல் கமிஷனர் அலுவலகத்தை விட்டு வெளியே எடுத்தார். சரி, இப்போ சொல்லுங்கள் என்றான் அரசு. சொல்கிறேன். ஆமாம், புதருக்குள் ஒதுங்கி சென்று என்ன செய்தாய் என்றார் கோகுல். இயற்கை உபாதை என சமாளித்தான். அதற்கு எதற்கப்பா இந்த பணியிலும் உன் முகம் வேர்த்திருந்தது என்றார் கோகுல். அதற்கு அங்கே அவனுக்கு நடந்த அந்த அமானுஷ்ய நிகழ்வை பற்றி அரசு எதுவும் கோகுலிடம் சொல்லவில்லை. மாறாக கமிஷனர் என்ன சொன்னார் என்று கோகுலை திசை திருப்பினான். கோகுல் ஆரம்பித்தார். உள்ளே என்ன நடந்தது என்றால் என அவர் அங்கு நடந்தவற்றை ஒரு பிளாஷ்பாக் போல கூறினார். கோகுலின் பாதச்சத்தம் கமிஷனர் அலுவலக கூடத்தில் மோனத்தை உடைத்தது. அவர் கதவை தள்ளியதும் பழைய தோல் புஸ்தகங்களின் நெடி மற்றும் சிகார் புகையுடன் கூடிய பொன் வெளிச்சம் அவரை வரவேற்றது. கமிஷனர் குமார் தனது பிரமாண்டமான மேஜைக்கு பின்னிருந்து தலையை உயர்த்தினார்.
கோகுலை இருக்கை ஏற்கச் செய்கை செய்த அவரின் கண்கள் குறுகின. கோகுல் அமர்ந்தார். அவரது பார்வை அறையை சுற்றி ஓடியது. கமிஷனரின் அலுவலகம் முழுவதும் அவர் வாங்கிய பட்டங்கள், பாராட்டுக்கள் புத்தகங்களின் விளம்பர சுவர் போல எங்கும் நிரம்பியிருந்தது. தனது தொண்டையை கரகரத்துவிட்டு பேசத் தொடங்கினார் கோகுல். கமிஷனர் பளபளப்பான குரலில் தொடங்கினார். டெல்க்ராய் வழக்கில் முன்னேற்றம் இருக்கிறதா? கோகுல் தயங்கினார். இது ஒரு பொறி வைக்கப்பட்ட கேள்வி என்பது புரிந்தது. தடங்களை பின்தொடர்கிறோம் சார். ஆனால் இந்த வழக்கு சிக்கலானது. கமிஷனரின் முகம் பனிப்பாறையாக மாறியது. சிக்கலானது? கோபமாக அவர் மீண்டும் கேட்டார். சிக்கலானதா? வாங்கும் சம்பளத்திற்கு கொஞ்சம் வேலை செய்யவும் என்றார். கோகுலின் பார்வை கமிஷனரின் கண்களில் பதிந்தது. உள்ளே ஒரு தீப்பொறி பற்றியது. இந்த வழக்கில் இறந்து போன டெல்க்ரோத் கணவர் டெல்க்ரோய்ட்டின் சகோதரியின் மரணத்தில் என கோகுல் விளக்க முயன்றபோது அவரை இடைமறித்து கமிஷனர் அதட்டலாக பேசத் தொடங்கினார். உன் கோட்பாடுகளையும் கதைகளையும் நான் கேட்க விரும்பவில்லை. எனக்கு நீங்கள் இந்த வழக்கில் என்ன செய்தீர்கள் என்பது தெரிய வேண்டும். அதுவும் இப்போதே. அதற்கு கோகுல் உணர்ச்சியற்ற குரலில் சொன்னார். இந்த வழக்கில் ஒரு பழங்கால வழிபாடு முறையை பின்பற்றும் குழு எதுவும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என அவர் விளக்க முற்படும் போது கமிஷனர் கோபமாக கைதூக்கி, போதும், உனக்கு 48 மணி நேரம் தருகிறேன். அதற்குள் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றால் உனக்கு நேராக சஸ்பெண்ட் ஆர்டர் தான் என எச்சரித்தார். இதுதான் நடந்தது என்றார் கோகுல். ஒரு வழியா பிளாஷ்பக் முடிஞ்சது என்றான் அரசு. உனக்கு கேலியாக இருக்கிறதா? அந்த கமிஷனர் நான் சொல்வதை காது கொடுத்தே கேட்க மாட்டேன் என்கிறார் என்று கோகுல் படபடத்தார். கூல் சார் என்றான் அரசு. கூலாக எப்படி இருப்பது? இந்த வழக்கு தொடக்கத்தில் எங்கு இருந்ததோ அப்படியே அதே இடத்தில்தான் நிற்கிறது. எந்த முன்னேற்றமும் இல்லை. இதில் பேய் பிசாச்சு என்று சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் சம்பவத்தை பார்த்தவர்கள் என்று கூறிய கோகுல் முகம் கோபத்தில் சிவந்தது. அப்போ இன்னும் எவ்வளோ டைம் கெடுவாக உங்க கமிஷனர் கொடுத்திருக்கிறார் என்றான் அரசு. 48 மணி நேரத்தில் வழக்கை முடிக்க வேண்டுமாம். கோபத்தில் காரின் ஸ்டேரிங்கை தட்டினார் கோகுல். முடிக்கலாம் அதற்கு முன்பாகவே என்றான் அரசு. கோகுலின் கண்கள் விரிந்தது. எப்படி என்றார் கோகுல். அரசு அங்கிருந்த அந்த புத்தகத்தை பார்த்து ஒரு மர்ம புன்னகையை கோகுலை பார்த்து வீசினான். இந்த புத்தகம் நமக்கு விடை கொடுக்குமா என்றார் கோகுல். கொடுக்கலாம் என்றான் அரசு. அடுத்து நாம் எங்கு போவது என்றார் கோகுல். அரசு அதற்கு பதில் சொல்ல முற்படும் போது கோகுலின் செல்போன் அலறியது. கோகுல் போனை எடுத்து பார்த்து பிரைவேட் நம்பர் என்றார். அவர் அந்த செல்பேசியின் அழைப்பை ஏற்று பேசினார். ஹலோ. எதிர்முனையில் ஒரு கரகரப்பான குரல் 5 பார்க்கிறது என சிரித்தது. உடனே கோகுலின் செல்போன் அதிக வெப்பமடைந்தது. அந்த சூட்டை தாங்க முடியாமல் கோகுல் செல்போனை கீழே தவறவிட்டார். மர்மம் அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் ஆழம் அடையும்.